முட்டாப்பழுக. இதுக்கு பேரு மாந்தோப்பா? 2 மாங்காய புடிங்கிட்டீங்களாம் பார்த்தோம்னா மாங்காயம் காணா மனுஷனையும் காணா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாரா காப்பாத்துக்கு தெரியுது? ஐயா நான் தான் ஐயா. அப்படியே வாங்க ஐயா. அந்தாண்ணா? ஓஹோ, போன மாசம் பெருமான தூக்கு பிடிச்சி செத்தானே அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா. வாங்கய்யா. வெள்ளச்சாமியா? எங்கடா இருக்க? அப்படியே என் பீச்சங்கால் பக்கம் வாங்க ஐயா. பீச்சங்கால் எது? இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா. அப்படியே நேரா வாங்க ஐயா. நேரா வேற வாங்க. வா, அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்க ஐயா. எது? குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க சாமியே. அட என்ன கன்றாவிடா அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்தேன். 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மம் முடிச்சவனே, நாய் விரட்டணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிடி ஒளிய வேண்டியதானே. இதுக்குள்ளே விழுந்தா? குழிக்குள்ள எவனா வேணும் விடுவானா? நான் குழிக்கு மேல ஓடுவாங்க ஓடுற. அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுந்துட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. கைய கொடுத்து காப்பாத்தவா? நீ வரலப்படி என்னென்ன சடக்குன்னு கையை இழுத்துக்கிட்டா? இல்லடா, வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்குறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டல, நீ உழமாட்ட. அதை எப்படி சொல்ற? நீ அறிவாளிட. இது ஆமா. ரைட் ரைட். என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிறேன். காப்பாத்தடா உன்னைய. காப்பா. என்னென்ன வேட்டி அவுட்ற? பாறா, அப்ப என்ன பண்ண போறேன் பாறா. பாறா உர்றாத. அப்படிடா. புடி வேல இழுத்து பாத்து. மெல்ல மெல்ல மெல்ல. என்ன இருக்கடா? அச்சச்சோ, என்னடா என்ன இழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கெட்டவனா? உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய அப்படி பாறா ராசா. நல்லா புடிச்சுக்க. இல்லடா. இல்ல. வா. இல்லடா, இழுக்க மாட்டேங்கற. வா மேல வா. இல்லடா. ஏன்டா? என்னண்ணே வேட்டிய புடிங்கிட்ட? அடசை. ஓ வேட்டின்னு புடிங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்ல, வேட்டியை தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா. காப்பாத்துறா. அண்ணே கட்டிக்கனே. அப்ப நீ வெட்டிக்கல இதோட. ஏய், என்னடா நியாயம் இது? ஏய், யாராங்க? வாங்கடா. வாரம் மழை வர்ற மாதிரி இருக்கு. வயல்ல விதை விட்டுருக்கு. இன்னைக்கு விதைக்கு பாக. போய் தண்ணி கட்டுங்க. போங்க போங்க. நிலத்துல மூட்டையெல்லாம் வெளியில கிடக்குது. வாங்க உள்ள எடுக்கலாம். வாங்க. ஏய், மழை வந்துருச்சு. ஓடி போய் நெல் மூட்டை அடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. ஐயா, நாத்தாங்கல்ல தண்ணி ஊற்றி கேட்டிருக்காங்க யாரோ. ஏய், நீ விடு. வாப்பா வா. என்ன நல்லா இருக்கியா? பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதியிருக்கில்ல? அண்ணே எங்க? அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன். 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன். 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டது அனுப்பிச்சிருக்கேன். அண்ணே எங்க? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணன் எங்கம்மா? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏய், யார அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கியா? அவன் அண்ணன் இல்லடா. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. உன் படிப்பு கிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருந்தேன்டா. உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா? இந்த குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தாண்டா தெரியும். நீங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கேளு. நான் செஞ்சது
சரியா தப்பான்னு இப்ப சொல்லு. நல்ல காரியத்தை பண்ணப்பா. நான் முதலே நினைச்சேன், உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன். இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு? நீ கேட்கிற பணம் பணம் கொடுக்கறதுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பாட்டி செத்து போச்சு அந்த செலவு, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்து தம்பியை கெடுத்தான்னு அப்பா நினைச்சுக்குவாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. அதுக்கப்புறம்பா காலேஜ்ல படிக்கிற தம்பியை பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது, சோளக்காட்டு பொம்மை மாதிரி வருது. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, தாங்க முடியாம அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. நல்ல வேலைப்பா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்களே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணீங்க பாத்தீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட் பா. கை கொடுங்க கை கொடுங்க. பாத்தியாடி பட்டாமணி இது வம்சத்தை? நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுது. நிறுத்தியா? பட்டாமணியாங்கிற ஒரே பட்டத்தை வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்குதே, அது யாரால? ஏன் அண்ணனால. அவரை புள்ள இல்லைன்னு சொன்னியே, அவருக்கு அப்பாவா இருக்க முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? இந்த வருஷத்தோட கணக்கு என்ன நீ சொன்னியே, இத்தனை வருஷத்தோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 25 லோடு நெல்லு, 240 லோடு கரும்பு, 100 லோடு வாழை, 50 லோடு தேங்காய், 25 லோடு மாங்காய், 15,000 லிட்டர் பால். இதெல்லாம் ராத்திரி பகல்னு பார்க்காம, மழை வெயில்னு பார்க்காம, பனின்னு கூட பார்க்காம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சது யாரு? ஏன் அண்ணன். தான் படிக்காம மாடு மேய்க்கிற குச்சியை கையில எடுத்துக்கிட்டு ஸ்லேட்டு குச்சியை என் கையில கொடுத்து எழுது அவன் நான் எழுது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம் யார் தெரியுமா? ஏன் அண்ணன். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வச்சாரு. அவர் ஆசைப்பட்ட அண்ணி அவர் கூட சேர்த்து வைக்காம கொன்னுட்டியா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு. அது எப்படி? அது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு தவேந்தி ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வான்னு கேக்குறப்போ அண்ணன் கறந்த பாலை எடுத்துட்டு வந்து ஒரு பொங்க ஆத்தி அம்மா குடுக்கறப்போ அண்ணாந்து குடிச்சியே, அது காஃபி கிடையாது, என் அண்ணனோட ரத்தம். இந்த வீட்ல இருந்து நீ ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது தண்ணி கிடையாது, என் அண்ணனோட வேர்வை. அவரு எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவரை அண்ணன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன், உன்னை அப்பான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். எந்த கௌரவம் முக்கியம், சொத்து முக்கியம், அந்தஸ்து முக்கியம் இது வரைக்கும் நீ வாழ்ந்தியோ அதையே கட்டிப்பிடிச்சு வாழ்ந்துக்கோ. எதை அசிங்கம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமிச்சியோ அந்த அசிங்கம் தையா என்னோட அண்ணன். அவர் மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலைன்னா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அப்பேற்பட்ட மனுஷனோட மனசை பார்க்காம கௌரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை முறை காசில போய் முழுவினாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல. நீ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தம்பிக்கு தெரியக்கூடாது, பரீட்சை சரியா எழுத மாட்டான்னு தெய்வாதான் லெட்டர் போட வேணாம்னு சொன்னான். என் அண்ணன் எங்கம்மா? ஊர் முனையில இருக்கிற உடைஞ்ச மண்டபத்துல இருக்காம்பா. டைகர், அண்ணன் எங்கடா?
धर्मपत्न्या सह रासातीनाम्नीं पिण्डस्वरूपस्याध्यायामि आवाहयामि पूजयामि भोगीप्रभायुक्तं नागवल्लितीर्थं कर्पूरचूर्णं निक्तं ताम्बूलं मृदेग्यदां पुनलमात्यञ्च कर्पूरचूर्णं निक्तं ताम्बूलं मृदेग्यदां कल्पूर ताम्बूलं समर्पयामि இந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் ஜலத்துல கரைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. வந்துட்டீங்களா? கண்ணல்ல நீங்க தான் என் அண்ணன். இதை யாராலையும் மறுக்க முடியாது. என்னென்ன இது கோலம். என் ராசாத்தி செத்து போயிட்டால. கருமாதி கொடுக்க வந்த. சரி அது விடுங்க. பரிச்சையில நல்லா எழுதிருக்கீங்களா? அண்ணா, யார் முன்னாடி கை கட்டுறீங்க? வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. இந்த ஊரே உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்னு. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யறது 2 கடமைன்னு சொன்னீங்க. அதுல ஒண்ணு செய்யல, இன்னொன்னு செஞ்சுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு தெரியுமா? உசுரோட இருக்கிற அப்பனுக்கு கொல்லி வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? மரியாதை வேணாண்ணே. உங்களுக்கு இல்லாத சொந்தம், உங்களுக்கு இல்லாத சொத்து எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். என்ன பண்ண? என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் எடுத்து பேசுறதில்ல. இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே. வா வா. ஒதுக்குன கல்லு மயில் கல் ஆகலாம், ஆனா மயில் கல்ல நாம ஒதுக்க கூடாதுங்க. உங்க பிள்ளைக்காக எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனா அவன் நீங்களும் வேணாம் நானும் வேணாம், என் அண்ணன் தான் முக்கியம்னு போயிட்டான். யாரு அனாதைன்னு சொன்னீங்களோ அவன் அனாதை இல்ல, இப்போ நாம தான் அனாதை. தமேந்தி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டுட்டு வா. என்னங்க? குடிக்க தண்ணி கொடுன்னு சொன்னேன். இத கொண்டு வரேன். நான் தான் உங்க புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க வரலப்பா, என் புள்ள தெய்வாவை பார்க்க வந்திருக்கேன். தெய்வம் எங்கப்பா? அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஏற்கனவே வாங்கின மாத்திரை எல்லாம் தீர்ந்து போயிருக்குமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் அதை மறந்துருப்பாரா, அதனால மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. எங்க என்னாச்சு? டேய் செல்வா, இனிமே நீ எடுக்கிற முடிவோ நான் எடுக்கிற முடிவோ உங்க அம்மா எடுக்கிற முடிவோ இல்ல. தெய்வா என்ன முடிவு எடுக்கிறானோ அதான். இத நான் எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இருக்கிற சொத்து பூரா அண்ணன் பேருக்கு எழுது. எழுதுறேன்டா.
அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் பங்கு பிரிக்க ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை மட்டும்தான் கூப்பிட்டேன். ஆனா இப்போ ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் தெய்வா பேருக்கு எழுதி வச்சு அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன்டா. நீ ஏத்துக்குவே, நாங்க விட்டுருவோம் மாட்டோம். எவன் சொத்தை எவன் எழுதுறது? நீ எழுதி பப்ப நான் விட்டுருவேன். டேய், எப்பா மாதிரி நான் ஒண்ணு இழிச்சவாயனல்ல. நீ எவனா ஒரு அனாதைக்கு எல்லா சொத்தை எழுதி வைப்ப, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? டேய், அடிச்சு தூக்கிடுடா. டேய், டேய், அடே, விடுங்கடா. ஐயோ டேய், 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 என் கல்யாணம் அவன் ஒண்ணும் செய்யுங்கடா. டேய் நிப்பாட்டுடா. அம்மா ஐயோ டேய், விடுங்கடா. உங்க எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து ஏன் என் கஸ்டடியில வச்சிருக்கேன்? ஆ? ஏற்கனவே எங்க அப்பன்ட்ட எழுதி வாங்கின 20 ஏக்கர் நிலத்தை வட்டி முதலமா மீட்கலான்னு பிளான் பண்ணா இந்த களவாணி இருக்கானே, ஆ? மூட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்து கொட்டப்பாக்க மாதிரி குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவன்கிட்ட சொல்ல வரான். திங்கிறது இங்க, விசுவாசம் அங்கயா? டேய் கிழவா, மூட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்த பாரு, அது ரைட்டு. அங்க போய் சொல்லணும்னு நினைச்ச பாரு, அது தப்பு. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நிலத்து கரையம் பண்ணி கொடுத்தனே, அது ரைட்டு. டாய், அது அநியாயமா அபகரிக்க நினைக்கிற பாடுறா, அதான்டா தப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற போனஸ் எடுத்து மூட்டை தைக்கிற மாதிரி உன் வாயை தச்சிடும். நீங்க ஏமாத்தி எழுதி வாங்கின 20 ஏக்கர் இப்ப வட்டி முதலமா 60 ஏக்கர் ஆகி போச்சு. அதுக்காக உங்க மொத்த சொத்து எங்களுக்கு வேணாம். அந்த 60 ஏக்கர் கிடைச்சா போதும். மரியாதை பத்திரத்துல கேட்டு போடு. டேய் குர்ரா, என்னங்க கையெழுத்து போடாதீங்க. ஆமாப்பா, நம்ம உயிரை போனாலும் சரி, நீங்க கையெழுத்து போடாதீங்க. என்னடா பெடைக்கிற? மேலப்பா அவுத்து விட்டனா நசுங்கிருவீங்க, நசுங்கி. இப்போ ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போடலைன்னா எந்த அநாத பயலுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு பிள்ளையா ஏத்துக்க போறீங்களோ அவனையும் கொன்னுட்டு உங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு சொத்தெல்லாம் நாங்களே அனுபவிக்க வேண்டியது. எப்படி வசதி? பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்களா, சேர்த்து போறீங்களா? கை கட்ட அவுத்து விடுற, கையெழுத்து போடுற. ஒழுங்கா வாங்க. இந்த 60 ஏக்கர் நிலம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லடா. எங்க சொத்தை என் புள்ள தெய்வம் தான்டா. இந்தா இப்படி விசுவாசத்தை காட்டலான்னு வந்த பாரு, அது ரைட்டு. ஆனா இவங்களை எல்லாத்தையும் லாவிட்டு போலான்னு நினைக்கிற பாரு, அதான்டா தப்பு. ஏன் தெய்வா இவனோட காப்பாத்தினேன்?
இவனுங்க எல்லாமே விஷம். இவனுங்களுக்கு நான் அப்பறா இருந்தது ரொம்ப கரெக்ட். ஆனா இவனுங்க எனக்கு பிள்ளையா வந்தது தப்பு. கவர்மெண்ட் சோறு திங்க வேண்டியவனுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடு. தெய்வா, இவங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. அங்க உனக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு யாரு வீட்லயும் அடுப்பு பத்த வைக்க கூடாது. என் வீட்டுல தான் சாப்பாடு. அதுவும் என் புள்ள தெய்வா கையால தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. என் புள்ள வந்த உடனே அவன் காலை கழுவி அவன் மனசு இறங்குற வரைக்கும் மன்னிப்பு கேட்பேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் புள்ள வந்துட்டான், வாங்க. தெய்வா எங்கடா? எங்கடா என் புள்ள? ஏய் அண்ணன் எங்கடா சொல்லு, எங்க? ஐயா, என்ன அவங்கள பூரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் கொண்டாந்துருக்கீங்க. எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லுங்கயா. இது வரைக்கும் இவங்க சரியா வாழல. இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மிச்சம் இது இருக்கிற வாழ்க்கை கூட வீணா போயிடும். பச்சைக்கிளி, ஐயா என்னையா? சக்திவேல் கிட்ட 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அது அப்பா வாங்கிக்க சொல்லு. நம்ம நிலத்துல ஜோலி பார்த்தவங்களுக்கு ஒரு 20 மூட்டை நெல் கொடுக்கணும். அதை கொடுத்துட சொல்லு. பக்கத்து ஒரு பண்ணையில 25 மம்முட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுத்துரு. நம்ம குளத்துல 500 தென்னை மட்டை ஊற வச்சிருக்கேன். அதை எடுத்து ஆளை வச்சு முடஞ்சிட சொல்லுப்பா. ஆமா, இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்றீங்க? நான் போறேன்டா. ஐயா என்னையா சொல்றீங்க? அங்க உங்க அப்பா ஊரே திரட்டி வச்சுக்கிட்டு உங்களை பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரியா. அது போக இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஊரை விட்டு போறேன்றீங்களா? இல்லடா, இதெல்லாம் விட பெரிய சொத்து அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்ல அனாதையா கிடந்த என்ன எடுத்துட்டு வந்து இந்த நல்ல குடும்பத்துல சேர்க்கலன்னா இன்னைக்கு சமுதாயம் இருக்க சூழ்நிலையில் ஒரு பொறுக்கியாவோ ரவுடியாவோ ஒரு கொலைகாரனா எடுத்திருப்பேன். ஆனா அதே சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆக்கியிருக்காங்க. அதாண்டா அவங்க எனக்கு கொடுத்த பெரிய சொத்து. இந்த சொத்தெல்லாம் தம்பிக்கு தான் சேரணும். எப்ப நான் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதோ தம்பி அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நான் இங்க இருந்தா நாளைக்கு அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடணும், அவன் பிள்ளைங்கிட்ட சண்டை போடணும். என் தம்பி எனக்காக யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அவன் நிம்மதியா வாழணும். எல்லாரும் என் ராசாத்தி செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. என் ராசாத்தி சாகல் உசுரோட தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. அப்பாவை தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். அதான்டா சரி. நான் இங்க வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல. ஆனா போகும்போது எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. அவங்க ஊட்டி வளர்த்த இந்த உடம்பு, அதுக்குள்ள இருக்கிற மனசு, இந்த மனசுக்குள்ள எல்லாரையும் வச்சு எடுத்துட்டு போறேன்னு சொல்றான். ஐயா, இது அப்பாவோட மாத்திரை. வேலை விலைக்கு சாப்பிடணும். மறந்துடுவாரு. பாட்ட சொல்லி கொடுக்க சொல்லு. அம்மா கிட்ட நான் ஒண்ணு சொன்னேன்னு சொல்லு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அவங்க வயிற்றுலதான் மகனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். அப்பா ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான்ப்பா இருக்கு. வரப்படுங்கடா, எல்லாம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீ அந்த பக்கம் போய் தேடு. சீக்கிரம் வாங்க, தேடுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம். எல்லாரும் போய் தேடுங்க. அண்ணே. 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 தேவராசு, தேவா, தேவராசு. விடுங்க, வெளிய விடுங்க. தேவராசு, தேவராசு. தெய்வா, சீக்கிரம் தேடுங்கடா. சீக்கிரம் போய் தேடுங்கடா, போங்கடா. தெய்வானே, தெய்வா, தெய்வா, தெய்வா. தேவராசு, எங்கப்பா இருக்க? எங்கடா தெய்வா? எங்கேன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். வாடா போய் தேடுடா.
எங்க இருக்கீங்கன்னு அண்ணே தெய்வராசு தெய்வராசு செல்வா அண்ணனை பாத்தியா போ தேடு தெய்வராசு என்னடா செய்வா அண்ணே தேவா தேவா தேவராசு எங்கேயா போன தேவா அண்ணே அண்ணே உன் தம்பி செல்வா வந்திருக்கேன்னு தேவா